வணக்கம். நான் உங்கள் நண்பன் இளங்கோ. மீண்டும் இந்த பதிவு மூலியமா உங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க புதிதாக இருந்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். ஆ ஒவ்வொரு மனிதருக்குமே தங்களுக்கென்று தனியாக சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து தனி மனித உரிமையும் கூட அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா, தங்களுடைய வாழ்விடத்துக்கு சொந்தமான வாழ்விடம் இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு தனி மனித உரிமைன்னு கூட நம்ம சொல்லலாம். நெறைய பேர் இன்றைய காலகட்டங்கள்ல சொந்த வீடு இல்லாம வாடகை வீடு அப்படின்னு சொல்லிட்டு கடினமான நிலையில் இருப்பாங்க. அவர்களுக்கான ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு. ட்ரீம் நெஸ்ட் வில்லாஸ் அந்த அமைகிற இடத்துக்கு தான் நம்ம இப்போது போயிட்டுருக்கிறோம். ஒசூர் பேருந்து நிலையத்திலிருந்து மிகச்சரியாக 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ட்ரீம் நெஸ்ட் வில்லா இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் இருந்து மிகச்சரியாக 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ட்ரீம் நெஸ்ட் வில்லா இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு அழகாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசூர்லேருந்து இந்த வில்லாவுக்கு போகிற வழியில் மருத்துவமனைகள், பள்ளிகள், கடைங்க, சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி எல்லா வசதியுமே இருக்குது. தற்பொழுது நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இந்த வழியில் அவங்க பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த வழியில் உள்ளதான் நம்ம ட்ரீம் நெஸ்ட் வில்லாவுக்கு போகணும். இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதாவது தருமபுரி, ராயக்கோட்டை, நெரலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகக்கூடிய 4 வழி பாதையாக ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாதை தான் இங்கே வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த காட்சியை நம்ம பார்த்தோம். இந்த புதிய பைபாஸில் இருந்து மிகச்சரியாக ஒரு 1.5லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் நம்மளுடைய ட்ரீம் நெஸ்ட் வில்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் வில்லாஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் மக்களுக்கு. நம்ம ட்ரீம் நெஸ்ட் வில்லா அமைஞ்சிருக்கிற இடத்தினுடைய பெயர் அஞ்செட்டிப்பள்ளி ஊராட்சி. எடப்பள்ளி மற்றும் சூதாளம் செல்லும் வழின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த வழியில் தான் நம்மளுடைய வில்லாவுக்கு போகிறோம். சற்று இது நடந்தே போயிடலாம், ஆனால் நாங்கள் வந்து வண்டியில் போய் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போனதுனால நம்ம வண்டியில் போயிருக்கிறோம். நம்ம வில்லாவுக்கு போகிற வழியிலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடுகள் ஏற்கனவே கட்டி மக்கள் வந்து வசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எதிரில் ஒரு கேஸ் வண்டி கூட வந்து போகுது. அதாவது என்னன்னா, அங்கே வீடுகளுக்கு கேஸ் வந்து டெலிவரி கொடுத்துட்டு நம்ம வில்லா வழியாக தான் ரிட்டர்ன் போகிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், நம்ம வில்லா அமைந்திருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் எந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு அதாவது வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் அழகாக புரிஞ்சிக்கலாம். இதோ வந்து விட்டது நம்மளுடைய ட்ரீம் நெஸ்ட் வில்லா. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ட்ரீம் நெஸ்ட் அவென்யூ மற்றும் வில்லா. நம்மளுடைய ட்ரீம் நெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 24/7 செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். பாதுகாப்பிற்காக வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலையும் நல்ல காம்பவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரமான காம்பவுண்டு வால் போட்டு கொடுத்துட்ருக்குறோம். ஏற்கனவே கட்டியிருக்கோம், அங்கே பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி நுழைவிடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஆர்ச்சு வந்து நம்ம கட்ட போகிறோம். அதுக்கு அடுத்ததாக எலக்ட்ரிசிட்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வில்லாவுக்குன்னு தனி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுத்துருக்குறோம். அதனால் எலக்ட்ரிசிட்டிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
அதுக்கு அடுத்ததாக வாட்டர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்குமே தனித்தனியாக வாட்டர் சப்ளை வந்து நம்ம கொடுத்துருவோம். அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த வில்லாவுக்குள்ள சாலை மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 40 அடி அகலம் உள்ள சாலை தான் இந்த இடம். அதே மாதிரி குறுக்கு சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரீட் ஒவ்வொரு தனித்தனி ஸ்ட்ரீட் இருக்குல்லையா, அந்த ஸ்ட்ரீட் ரோடு வந்து 30 அடி அகலம் உள்ள சாலை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நம்ம வில்லாஸ் கட்டி கொஞ்சம் இப்போவே வந்து நம்ம கேமராஸ் வச்சுருக்கோம். இன்னும் வில்லாஸ் முழுசாக கட்டி முடிக்கும் பட்சத்தில் சிசிடிவி கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கண்ட்ரோலில் சிசிடிவினுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். ட்ரைனேஜ் சிஸ்டமும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், ட்ரைனேஜ் இந்த இடத்துல இருக்கும், ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரைனேஜ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த ட்ரைனேஜ் இதோ தெரியுது பார்த்திங்களா, இப்போதைக்கு வந்து நம்ம ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் நம்ம வில்லாஸ் கட்ட அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ்டு ட்ரைனேஜாக நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழகான மரங்கள் வந்து நம்ம நட்டு வளர்த்துறோம். ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாடியும் தனித்தனியாக, அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் என்பது போல் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு அழகான மரங்களை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரங்களை வைப்பதனால் அது நம்ம மரம் வாய்ப்பதனால் நன்மைகள் நமக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டோடு நம்ம வந்து வீடு கட்டி கொடுக்குறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு அழகான சமுதாயம் வாழக்கூடிய இடமாக நம்ம வந்து இதை உருவாக்கிறோம். ஆமாம், ஒரு புதியதாக ஒரு கம்யூனிட்டியை வந்து நம்ம பில்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு அழகான வில்லா மற்றும் ஒரு சுற்றுச்சூழலை நம்ம ஏற்படுத்துகிறத நம்ம வந்து குறிக்கோளாக கொண்டுட்டு இந்த இடத்துல வில்லாஸ் வந்து நம்ம கட்டி கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்த பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம நிறுவனமே வந்து உங்களுக்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்கும். நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையான இடத்தையும் நீங்கள் வந்து பதிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே போதும். முழு வீடு கட்டி முடித்து கொடுக்குற வரைக்குமே நம்மளே எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த ட்ரீம் நெஸ்ட் வில்லாவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வில்லாஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா 48 வில்லாஸ், ப்ரைவேட் வில்லாஸ் வந்து நம்ம தனித்தனியாக இங்கே கொடுத்துட்ருக்குறோம். 48 நம்பர்ஸ், அதாவது தனித்தனி வீடுகள் நம்ம கட்டி கொடுக்குற அளவுக்கு இங்கே வசதிகள் இருக்குது. அதே போல் பொழுதுபோக்கு பூங்காவும் வந்து இங்கே அமைய இருக்குது. அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஸ்பேஸ், எதாவது கடைகள் வைக்கலாம் அப்படின்னா கமர்ஷியல் ஸ்பேஸும் இங்கே இருக்குது. ஆமாம், 3 பேஸ் லைன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மின்சார சப்ளையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேவைகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது போன்ற அனைத்து சகல வசதிகளும் நம்ம ட்ரீம் நெஸ்ட் வில்லாவில் கொடுக்க போகிறோம். ஆக மொத்தத்தில் ஒரு அழகான வாழ்வியல் சூழலை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்வதற்கு ஏற்ற ஒரு தரமான இடம் அப்படின்னா இந்த ட்ரீம் நெஸ்ட் வில்லா சொல்லலாம். பாருங்கள், பார்க்கும் பொழுதே எவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரமான ஒரு ட்ரீம் நெஸ்ட் வில்லாவை வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கனவு இல்லத்தை சொந்தமாக நான் வாங்கணுங்க அப்படின்னு சொல்லி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வில்லாஸ் நீங்கள் வந்து புக் பண்ணலாம். இல்லை, நான் வந்து வெளியூரில் ஒசூரில் வந்து தங்கி நான் வேலை செய்கிறேன், எங்களுக்கு வந்து தங்கி வேலை செய்யலாம், இனிமேல் இங்கே தான் நிரந்தரமாக தங்க போகிறேன், எங்களுக்கு தனியாக வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ட்ரீம் நெஸ்ட் வில்லாவில் உங்களுக்கான வில்லாவை வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு சேவை செய்வதற்காக தான் நாங்கள் காத்துட்ருக்குறோம். இந்த வில்லாவை பற்றின மேலும் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எங்களுக்கு எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். இல்லை, இந்த வில்லாவை நாங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாலும் நீங்கள் வந்து பார்ப்பதற்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிங்கன்னா நாங்கள் அதற்குண்டான நேரத்தை உங்களுக்காக செலவு செஞ்சு நாங்கள் வந்து காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மொத்தத்தில் உங்களுடைய கனவு இல்லத்தை கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றி கொடுப்பதற்காகத்தான் இந்த ட்ரீம் நெஸ்ட் வில்லா நாங்கள் அமைத்து கொடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஆசையை, கனவை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான இடத்த, உங்களுக்கு பிடிச்சமான வில்லாவை நீங்கள் புக் பண்ணி உங்களுடைய கனவு இல்லத்தை பதிவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை இன்புற்று வாழ நாங்கள் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் வின் இளங்கோ. நன்றி, வணக்கம்.